வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கும்பம் ராசிக்கு பங்குனி மாதத்தில் பலன் எப்படி இருக்கும், கும்பம் ராசிக்கு பங்குனி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அப்போ அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு, கேரளா. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட எல்லா தேவைகளுக்கும், பூஜை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திற்கும் நம்ம அணுகலாம். உங்களுடைய தொழில் வெற்றி, காரிய வெற்றி, தன வெற்றி, ஜன விஷயம், தொழில் விஷயம் எல்லாம். அப்போ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாதம் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பொது பலன் பார்க்க போறோம். இந்த பொது பலன்ல உங்களுக்கு என்னென்ன தேவைகள் நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப பங்குனி மாசம் கும்பராசிக்கு நாயகர்களாக நின்று ஆட்சி செய்யக்கூடியவர்கள் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். அப்ப அந்த சூரிய பகவானும் சுக்கிர பகவான் தான் ஆட்சி பண்றாங்க. கும்பம் ராசிக்கு சுக்கிர பகவான் 4க்கும் 9க்கும் உடையவராக வருகிறார். சூரிய பகவான் 7க்கு உடையவராக வருகிறார். அப்போ கும்பராசிக்கு 4, 7, 9 இந்த பாவங்கள் செயல்பட போகிறது. இப்ப 4ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய அமைப்பு எப்படி பாத்தீங்கன்னா, கும்பராசிக்கு அதாவது ஒரு ஒத்துரிமை, ஒற்றுமை, கூட்டுறவு, வண்டி, வாகனம், வித்தை, செயல்பாடு, உங்களுடைய முயற்சி, அதே மாதிரி உங்களுக்கு தொழிலில் ஒரு போஸ்டிங் கிடைக்கணும், இந்த மாதிரி விஷயத்துல இந்த பங்குனி மாசம் கும்பராசிக்கு ஒரு முயற்சியை கொண்டு வருது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கலை தர ரெடியா இருக்குது. அதாவது பெண்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி ஹீமோகுளோபின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்களாக இருந்தால் நரம்பு, எலும்பு இந்த மாதிரி பிரச்சனை, வண்டியிலிருந்து ஏதாவது கீழே விழுகக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே தரும். அதனால கும்பராசிக்காரங்க கொஞ்சம் வண்டி வாகனத்துல ஜாக்கிரதையாகவும், ஆரோக்கியத்துல ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது போய் பார்த்துக்கிறது நல்லது. சரி, அதே மாதிரி குடும்பத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புது உறவு வருகை, அதே மாதிரி தாய் தந்தையருக்கோ இல்ல அண்ணன் தம்பிகளுக்கோ தங்கச்சிகளுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அவர்கள் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை பாதிப்பால் அவர்கள் சங்கடத்தை அனுபவிக்கும் போது அதற்கு அவர்கள் கூட மேற்கொண்டு சென்று நீங்கள் இருந்து பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் இந்த மாசம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு கர்மகாரியத்தில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. அப்போ வீட்டில் இருக்கிற வயதானவர்களையும் நன்றாக பார்த்து கொள்ளுதல் சிறப்பை தரும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மதிக்கணும், தம் மனசை கட்டுப்படுத்தி இருக்கணும். ஏன்னா கும்பங்கிறதே கோபுரம் தான். கோபுரத்துக்கு மேல போகணும்னா அவ்வளவு படி ஏறணும். அப்ப நீங்க கோபுரமா மேல இருக்கிறப்போ உங்களுக்கும் கலசம் கிடைக்கணும், கலசம் மின்னணும் அப்படின்னா நீங்க கவனமா செயல்படணும், பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் அதிகப்படியுமா அவசரப்பட்டுறீங்க, பேச்சாலையும் சரி வாக்காலையும் சரி நாக்காலையும் சரி. அப்ப அந்த பேச்சையும் வாக்கையும் நாக்கையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படிப்பு விஷயத்திலே இருந்தாலும் சரி, படிப்பு சம்பந்தப்பட்ட உதவிகளே இருந்தாலும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா பார்த்துக்கணும். கும்பராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் இருக்கிறவங்க, புதிய படிப்பு முயற்சி பண்றவங்க, கும்பராசியில புதிய எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான முயற்சி பண்றவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உதவிகரமான ஒரு விஷயம் அவங்கள தேடி வரப்போகுது அப்படிங்குது இந்த மாசம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி நடக்கும். அதே போல நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ஓட்டத்தை சிறந்த ஓட்டமாக மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த 4ஆம் இடங்கிறது உங்களுக்கு பலப்படுது. இந்த 4ஆம் இடங்கிறது பலப்படுறப்ப பாத்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதே மாதிரி புதிய உறவுகள் சேரக்கூடிய விஷயம், சுகம் அனுபவிக்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது. 100% ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணுன்னு பாத்தீங்கன்னா 7, 9 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண். 7ஆம் எண்ணும் 9ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண். 7, 9ங்கிற கூட்டு தேதிகள் வர தேதிகளை பயன்படுத்துங்க, வெற்றி கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு நம்ம சொல்ல போனோம்னா
அதாவது ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய வெளிர் ப்ளூ கலரும் கிரே கலரும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட நிறமாக செயல்படும். உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபுரம் இருக்கும் கோவில்களில் கோபுர தரிசனம் செய்து வழிபடுவது சிறப்பை தரும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அன்னமார்னு சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடு, அதே மாதிரி மதுரை வீரன்னு சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடுலாம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். அப்போ இந்த வழிபாட்டை எல்லாம் முயற்சி பண்ணி இந்த மாதத்தை கடந்து வெற்றி பெறுங்கள். காலம் பொன் போன்றது என்று உணர்ந்தவர்கள் நீங்கள் காலத்தை வெல்ல முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.